அதில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை. யார் என்னுடைய வழிமுறையை வெறுப்பாரோ, அதை மறுப்பாரோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அப்போ மன வாழ்க்கையை வெறுக்கக்கூடாதுங்கிறதும் இஸ்லாம் சொல்லுது. மன வாழ்க்கையை நிறைய பேர் சொல்கிறான். மன வாழ்க்கையில், அதாவது கணவன் மனைவி உறவு இருக்கும்போது நாம் நிறைய பெரிய நல்ல அமல்கள் செய்ய முடியாது, அதனால் நான் மன வாழ்க்கைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மகான்கள் என்ற பெயரில் சில பேரை காட்டுவாங்க. அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா பெரிய மகானை நம்ம உலகத்தில் பார்த்துட முடியும்? ஆதம் நபியை விட பெரிய மகான் வேணுமா? இப்ராஹிம் நபியை விட பெரிய மகான் வேணுமா? 2 மனைவிலா, ஹாஜர் அண்டு சாரா. நூஹ் நபியை விட பெரிய மகானா? அவரும் மனைவிதான். அப்போ எந்த நபிமார்களும். அப்போ மன வாழ்க்கை என்பது மகான்களுக்கான மகத்தான வாழ்க்கை.